ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் என்ன சொல்லி தர போகிறேன்னா, ஆரி பீட் பேடல் லோட் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம வழக்கமாக சில்க் த்ரெட்டில் தான் இந்த லோட் ஸ்டிச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பீடை வச்சு சுகர் பீடு வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்டில் லோட் ஸ்டிச்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஸ்டிச்சு கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். பைப்பிங் த்ரெட், சுகர் பீட், நார்மல் த்ரெட், நீடில் வந்து 14, ஃபேப்ரிக் க்ளூ. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அந்த லைனில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்குங்க. ஏன்னா நம்ம இது மேலே பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் சொல்லி கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பைப்பிங் த்ரெட்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. ஸ்மால், மீடியம், பிக்குன்னு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பைப்பிங் த்ரெட் வந்து வாங்கிக்கோங்க. இதை விட பெருசு பார்த்தீங்கன்னா பிக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் நீங்கள் 2 பைப்பிங் த்ரெட் வந்து சேர்ந்தாப்போல் ஒட்டி நீங்கள் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு இதில் வந்து 6 ஸ்டிச் வந்து போடணும். அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போது நார்மல் த்ரெட் எடுத்து 6 ஸ்டிச் வந்து இந்த பைப்பிங் த்ரெட் மேலே போடணும். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் த்ரெட் வந்து பிரிஞ்சு போகிற அப்போலக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா போடுங்க. இது வந்து ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள் 6 ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். இப்போ நார்மல் த்ரெட் எடுத்துக்குங்க. நீங்கள் நார்மல் த்ரெட்டில் இப்போ என்ன பண்ணுங்கள், பைப்பிங் த்ரெட் ஒட்டி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீட் எடுத்துக்குங்க. ஒரு பீட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சு வந்து போடுங்க. இந்த வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீடு மட்டும் நீங்கள் வந்து போடுங்க. இதுவும் ஒரு வகையான லோடிங் ஸ்டிச். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியாது. நீங்கள் வந்து கோல்டன் கலர்லேயே நீங்கள் வந்து அந்த 6 ஸ்டிச் வந்து போடுங்க. ஏன்னா நம்ம பீடை வந்து கோல்டன் கலர் இருக்குனால உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு போடும்போது உங்களுக்கு தெரியாது. போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சு போட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் ரிவர்ஸில் வாங்க. வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். ஏன்னா லாக் ஸ்டிச் போடும்போது மட்டும்தான் பீடு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், 2 பீடு வந்து எடுங்க. 2 பீடு எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டோம், அதுக்கப்புறம் 2 பீடு போட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த பைப்பிங் த்ரெட் மேலே இருக்குது இல்லையா, அது மேலே நீங்கள் வந்து இது போடணும். இது கொஞ்சம் டைம் இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட்டுட்டு இப்போ அதிலே வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ இதை வந்து ரிவர்ஸில் வாங்க. எத்தனை பீடு போட்டால் அந்த பைப்பிங் த்ரெட் மறையுமோன்னு பாருங்கள். இப்போ ரிவர்ஸில் வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து போடணும். போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு தான் நீங்கள் வந்து பீடு வந்து கோக்கணும். பாருங்கள் இப்போ நான் 2 போட்டேன் இல்லையா, இப்போ வந்து 3 பீடு வந்து நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ 3 பீடு ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த கேப் தெரியாது. பாருங்கள் வித்தியாசம் தெரியும். அந்த பைப்பிங் த்ரெட் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு ஸ்டிச்சு போடணும். இப்போ நான் என்ன பண்ணேன், அப்போவே கொஞ்சம் கேப் தெரியுது. நம்ம அப்போ 4 பீடு வந்து பார்க்கலாம். இல்லை 3 பீடு ஓகேனா நீங்கள் 3 பீடே வந்து நீங்கள் கண்டினியூஸாக போடணும். பாருங்கள் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும்.
இப்போ மேலே போகும்போது பாருங்கள், நான் 3 பீட் மட்டுமே போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பைப்பிங் த்ரெட் வந்து 3 பீட் சேர்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து அது கவர் ஆகும். ஸோ நான் வந்து 3 பீட் மட்டுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது கூடயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இப்போ அந்த த்ரெட்டை வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு கீழே அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அது கீழேயே ஒரு லாக் ஸ்டிச் வந்து நம்ம சரி த்ரெட்டில் போட்டோம் இல்லையா, அதே மெத்தடை என்னென்னா இதில் வந்து நம்ம பீடு சேர்க்குறோம். பீடு சேர்க்கறதுனால இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனால் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். பாருங்கள், குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது இதிலே வந்து மறுபடியும் வந்து 3 பீடு வந்து ஆட் பண்ணணும். இதுவும் ஒரு வகையான லோடிங் ஸ்டிச் தான். பைப்பிங் த்ரெட்டு வச்சு நம்ம லோட் ஸ்டிச் பண்ணுறோம். இல்லை நீங்கள் பைப்பிங் த்ரெட் இல்லாமலே நீங்கள் இந்த லோட் ஸ்டிச் வந்து நீங்கள் போடலாம். பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை பார்த்தா மட்டும்தான் உங்களால் போட முடியும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து நல்லா வரும். என்னென்னா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பீடு வந்து தனியாக வராது. சப்போஸ் நீங்கள் பெரிய பைப்பிங் த்ரெட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பீடு வந்து 4 இல்லை 5 வந்து ஆட் பண்ண வேண்டியது வரும். 3 பீடு எடுத்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 3 பீடு எடுத்து போடணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப அந்த த்ரெட்டை வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணி இது போடணும். இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் நெக்குக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பேக் நெக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸ்லீவ் டிசைனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பைப்பிங் த்ரெட் பண்ணுற எந்த ஒர்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய வீடியோ ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃபினிஷிங் வந்துட்டு எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணும்போது 3 பீட் 2 பீட் 1 பீடு வச்சு நம்ம இது ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.